الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذرياته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تبعثون كما تموتون وتموتون كما تحيون. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. தூணில்லாத வானங்களை படைத்து அழகாக விரித்திருக்கின்ற பூமியையும் படைத்து மனிதர்களாகிய நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், பெருமக்கள், குறிப்பாக நம்மவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமினீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய அருட்கொடைகளை செய்திருக்கின்றான். அவன் செய்த மிகப்பெரிய கிருபை, அவன் நம்மை அனைவரையும் முஃமின்களின் பெருநாள், முஸ்லிம்களின் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஜும்ஆ தினத்தன்று அவன் நம்மை அனைவரையும் அவனுடைய பள்ளியில் அவனை வணங்குபவர்களாகவும் அவனை பற்றி பேசுபவர்களாகவும் ஆக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவை கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. கடந்த காலங்களில் நாம் செய்து போன பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து மறைத்து புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம்மை மாற்றி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அன்பிற்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய கொள்கைகளில் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் அடித்தளமாக, ஆணித்தரமாக, உறுதிமிக்கதாக ஆகிரத்தினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்கிறது. உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும், எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கத்தையும் விட இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் ஆகிரத்தினுடைய மறுமை நாளினுடைய கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக, ஆணித்தரமாக, உறுதியாக கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதனுடைய ஆரம்பத்தில் சொல்வான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். முஃமின்கள் யார்? முத்தகீன்கள் யார்? வெற்றியாளர்கள் யார்? அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்தின் கீழ் வாழக்கூடிய பெருமக்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்று அவர்களுடைய குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா
குணங்களுக்கு நிறைவாக அல்லாஹ் தஆலா சொல்லும் வார்த்தை வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். ஆகிரத்தின் மீது, மறுமை நாளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நாளை மறுமை என்று ஒரு நாள் இருக்கின்றது. நாளை அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் நாம் எழுப்பப்படுவோம். நாம் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கப்படுவான், கேள்வி கணக்கு கேட்பான். இந்த உலகத்தில் நாம் நன்மைகள் செய்திருந்தால் அதற்கு பலனாக நாளை வறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நற்கூலிகளை வழங்குவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் பாவங்கள் செய்திருந்தால் நாளை வறுமை நாளில் அதற்குரிய தண்டனைகள் இருக்கின்றது என்ற இந்த ஒரு நம்பிக்கை யார் வைக்கின்றார்களோ, இந்த உறுதியை யார் வைக்கின்றார்களோ அவர்கள் தான் பரிபூரணமான முஃமினாக ஆக முடியும் என்று அல்லாஹ் தஆலா அடித்து கூறுகின்றார். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அம்ம யதஸாஅலூன் என்ற அம்மா ஜுஸுவிலே நபர் என்ற சூரத்தில் சொல்லி காண்பிப்பான். நாளை மறுமை நாளில், கியாமத் நாளில் நரகத்திற்கு என்றே ஒரு பெருங்கூட்டம் செல்லும். நரகவாசிகள் என்று அவர்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதன் லித்தாகீன மஆபன் லாபிதீன ஃபீஹா அஹ்காபா லா யதுகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வ வஸ்ஸாகா. நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு என்றே ஒரு பெருங்கூட்டம் செல்லும். நரகவாசிகள் என்று அவர்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கும். நிலையான பயங்கரமான வேதனைக்குரிய நரகத்திற்கு அவர்கள் செல்வார்கள். செல்ல காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா. நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் என்ற அந்த ஒரு நாளை அவர்கள் மறந்து விடுவார்கள், நம்ப மாட்டார்கள். நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். அன்பிற்குரிய பெருமக்களே, நாளை கியாமத் நாள் என்று ஒரு நாள் உள்ளது. நாளை மறுமை நாளில் நாம் செய்த காரியங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்குகளை கேட்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தருவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுவர்க்கம் தந்தருள் புரிவானாக. அதேபோல் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் மன இச்சைக்கு அடிமைப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அவன் பாவம் செய்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை என்பது மிகவும் மோசமானதாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 முறைகள் ஓதுகின்றோம். ஐவேளை தொழுகையின் வாயிலாக சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை நாம் 17 முறை ஓதுகின்றோம். ஒவ்வொரு நாளும் மாலிகிய உமித்தீன் மாலிகிய உமித்தீன் என்று நாம் ஓதுகின்றோம். மறுமை நாளின் அதிபதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் என்ற பொருள்படக்கூடிய அந்த ஆயத்தை நாம் ஓதுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல, பெர்மனன்டான வாழ்க்கை அல்ல, டெம்பரரியான தற்காலிகமான இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும். ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான், மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான நிலையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை மட்டும் நிலையான வாழ்க்கையாக இருந்திருந்தால், இந்த உலக வாழ்க்கை மட்டும் நிரந்தரமான வாழ்க்கையாக இருந்திருந்தால் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பார்கள், ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பார்கள். இந்த உலகம் மட்டும் நிலையான உலகமாக இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரிடம் கேட்டான், நாயகமே, சரி என்று மட்டும் சொல்லுங்கள், இந்த உஹது மலை, இந்த இவ்வளவு பெரிய மலையை நான் தங்கமாக மாற்றி விடுகின்றேன் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, சில மனிதர்கள் இந்த துன்யா வாழ்க்கை தான், இந்த உலக வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், பல் துஃபிரூனல் ஹயாத்தத் துன்யா,
துனியாவினுடைய வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். சம்பாதித்தால் போதும், வீடு கட்டினால் போதும், பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தால் போதும் என்று இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் நிலையான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் கைரான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாகும். இன்ன ஹாதா லபிஸ்ஸுஹுஃபில் ஊலா. முன் சென்ற வேதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் கைரான நல்ல வாழ்க்கையும் நிலையான வாழ்க்கையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுஹுஃபி இப்ராஹீம் வ மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேதங்களிலும் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான கைரான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அன்பிற்குரிய பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை அல்ல, மறுமை வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகளில் சோதனைகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், துயரங்கள் ஏற்படும். அந்த துயரங்கள் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக ஒரு சொல்யூஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வைத்திருப்பான். +2 பரீட்சைக்காக ஒரு மாணவர் தேர்வு எழுதுகின்றார். தேர்வு எழுதி பாஸா ஃபெயிலா என்று ரிசல்ட் வரும் நாளுக்கு முன்பாகவே வெளியில போஸ்டர் ஒட்டி விடுவார்கள். +2 ஃபெயிலாகி விட்டீர்களா, உங்களுக்கு இந்த டியூஷன் இருக்கின்றது, நீங்கள் பாஸ் ஆகி விடலாம் என்று ரிசல்ட் வருவதற்கு முன்பாக அதனுடைய சொல்யூஷனை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அதேபோல் ஒரு வியாபாரத்தில் நமக்கு கஷ்டம் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு பகரமாக வேறொரு வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா லாபத்தை கொடுப்பான். இப்படி இந்த துனியாவில், இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு வேறொன்றாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். ஆனால் நாளை மறுமை வாழ்க்கையில் இரண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, இரண்டே சான்ஸ் மட்டும் தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு அடியான் நல்ல அமல்களை செய்திருந்தால் அதற்கு பகரமாக நாளை மறுமையில் அவனுக்கு சொர்க்கத்தை தருவான். அதே நேரத்தில் மனம் போன வாழ்க்கையில் மன இச்சைக்கு பின்பற்றி அவன் வாழ்ந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நரகம் தான் அவனுடைய மீளக்கூடிய இடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். நாளை மறுமை நாளில் எந்த ஒரு சொல்யூஷனும், எந்த ஒரு தீர்வும் இருக்காது. ஒன்று சுவர்க்கம், இரண்டாவது நரகம். அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களம். நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். இந்த தேர்வில் நாம் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நாளை மறுமை வாழ்க்கையில் நாம் ஈடேற்றம் அடைந்தவர்களாக மாற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز என்று சொல்வான். فمن زحزح عن النار, யார் எந்த ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து தூரமாக்கி விட்டானோ, வஉத்கிலல் ஜன்னத, சுவர்க்கத்திற்கு நுழைய செய்து விட்டானோ, ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த வெற்றியாளர்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சிலரை நேசிப்போம். சிலர் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் இவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை சிலர் மீது நாம் வைப்போம். ஆனால் நாளை மறுமை வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் நேசித்தோமோ அவர்கள் யாவரும் நம்முடன் இருக்க மாட்டார்கள், அவர்கள் நீங்கி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், இத்தபர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ என்று சொல்வான். இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இவர் என்னை காப்பாற்றுவார் என்று யாரையெல்லாம் நாம் பார்த்துக் கொள்கிறோமோ அவர்கள் யாரும் நாளை மறுமை நாளில் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். அம்பியாக்கள் வரை நப்சி நப்சி என்றுதான் சொல்வார்கள் நாளை மறுமை நாளில். அம்பியாக்கள் யார்? மனிதர்களை நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி காட்டிகள். அப்படிப்பட்டவர்களே என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று பயந்தவர்களாக இருப்பார்கள். அம்பியாக்களுக்கு இந்த நிலை இருந்தால் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு பாவங்களில் மூழ்கி இருக்கின்றோம், நாம் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் நாம் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும்.
இந்த உலக வாழ்க்கையில் நாம் சிறிய அமலை செய்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்பான். அவனுடைய கேள்வியில் இருந்து நாம் தப்ப முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. எந்த ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றானோ அதனுடைய பலனை அவன் நாளை மறுமை நாளில் பார்ப்பான். அதே நேரத்தில் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கின்றானோ அதனுடைய கூலியை அவன் நாளை மறுமை நாளில் பார்ப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அன்பிற்குரிய பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும், நிறைய அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிறைய அமல்களை செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் தந்தல் புரிவானாக. நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி நிம்மதியான ஆரோக்கியமான சுபிட்சமான வாழ்க்கை தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை நமது மேலப்பள்ளி வாசலில் காலை 9 மணி முதல் 2 மணி வரை இருதய மற்றும் பொது மருத்துவத்திற்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது. அதில் பெரம்பூர் மருத்துவமனையிலிருந்து பெரிய பெரிய மருத்துவர்கள் வருகை வந்து அங்கே நமக்கு சிகிச்சை தர இருக்கின்றார்கள். அதனால் அவ்வளவு தூரம் சென்று நம்மால் பார்க்க முடியவில்லை என்று வருத்தக்கூடியவர்களும் அதற்குண்டான தேவை உள்ளவர்களும் நாளை காலை நீங்கள் வெகு சீக்கிரமாக மேலப்பள்ளி வாசலுக்கு வருகை தந்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டு இருதயம் சம்பந்தமான அனைத்து சிகிச்சைகளும் அங்கே உங்களுக்கு இலவசமாக தரப்படுகின்றது. அதை நீங்கள் மிக தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை எம்பிஆர் மஹாலில் பைத்துல் ஹக் நிஸ்வான் மதரசாவினுடைய 3வது ஆண்டு விழா அங்கே நடைபெற இருக்கின்றது. பிரபல மார்க் அறிஞர்கள் அங்கே வருகை தந்து பயான் செய்ய இருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மைக்கு சம்பந்தமாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நிர்வாகம் எதுவும் நினைச்சிக்க கூடாது. வரக்கூடிய நீங்களும் யாரும் நினைச்சிக்க கூடாது. அல்லாவுடைய கிருபையில் 26 வருஷம் ஆச்சு நம்முடைய பள்ளி திறந்து. அப்பொழுது வாங்கி வைக்கப்பட்ட அந்த மைக்கு அந்த ஆம்பிளிஃபையர் எல்லாமே அல்லாவுடைய கிருபையில் ஓடிக்கிட்டு இதில் என்ன நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இருந்து நம்ம அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். ஜும்ஆ பயான், பெருநாள் தொழுகை, சுருகு பயான், இதுக்கு மாத்திரம் இந்த மைக்கு தனியாக வச்சு 5 வகுப்பு தொழுகைக்கு தனியாக சிறுசை ஏதாவது தயார் செஞ்சு வச்சு பெரிய செலவாக போகிறது. எல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தருவான். அந்த முடிவு